ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராட்டம் நடத்துகிற மாணவர்கள் மீது தடியடி நடத்துது தமிழ்நாடு காவல்துறை. தூத்துக்குடியில் இன்னைக்கு ஒரு லாக்அப் மரணம். இறந்து போனவருடைய குடும்பம் கண்ணீர் வடிக்குது. டெல்லியில் போய் கர்நாடக அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும், மற்ற அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஜனநாயகன் படம் பார்க்குறாங்க. அதில் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் வர்ற அவங்க அண்ணனுடைய படத்தை பார்த்து அப்படியே கண்ணீர் வடித்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துக்கிட்டு இருந்துச்சுல. இன்றைக்கி அந்த அநீதியிலிருந்து விடுதலை அடைஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த பக்கம் மக்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. 41 பேர் இறந்து போன போது அன்பில் மகேஷ் போய் அந்த 41 பிணங்களை பார்த்து அழுதப்போ அதை நடிப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் போய் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அவ்வளோ உருக்கமாக இன்றைய தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட இந்த ரசிகர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு கோவிலில் போய் வேண்டுதல், பிரார்த்தனைகள் முட்டி போட்டு வேண்டிட்டு போகிறாங்க. மண் சோறு திங்கிறாங்க. தியேட்டர் வாசலில் போய் கடையாக கிடக்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக காலையிலேருந்தே போய் காத்திருக்கிறாங்க. என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டில்? என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? போராட்டம் நடத்துகிறவங்கள அடித்து சித்திரவதை பண்ணுறீங்க. அவங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. உங்கள் அண்ணனுடைய படத்தை நீங்கள் கொண்டாடணும். இதில் ஒரு சில கூட்டம் கிளம்பி வந்துடுது. இந்த போராட்டம் பண்ணுறவங்களெல்லாம் திமுக தான் தூண்டி விடுதான். இந்த போராட்டம் பண்ணுற சிஜேபி பார்ட்டி, அந்த இளைஞர்கள் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து தூண்டிவிடப்பட்ட தீவிரவாதிகளாம். ஒரு சில கூட்டம் இப்படி கிளம்பி இருக்கு. நீங்கள்லாம் உண்மையிலே மனுஷனுங்க தானா? இல்லை சோறு தான் திங்கிறீங்களா? இல்லை வேற ஏதாவது திங்கிறீங்களாடா?